திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசங்களில் பயங்கரவாத அமைப்புகள் இன்னும் தீவிரவாதங்கள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து தீவிரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருந்த பலவிதமான தவறுதலான முறைகேடான முறையில் நடக்க இருந்த மிகப்பெரிய அழிவுகளை எல்லாம் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து குறைத்தும் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக நாம் நன்றி கூற வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக டெல்லியிலே செங்கோட்டை அருகே அங்குள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதல் நுழைவாயிலின் அருகே i20 ஹுண்டாய் கார் ஒன்று கடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே, மாலையிலே மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்திலே அந்த கார் வெடித்து சிதறியதிலே சுமார் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 15க்கும் அதிகமான பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து ஏற்பட்டதற்கு முக்கியமாக அந்த வெடித்த வெடிப்பொருளுக்கு பயன்படுத்தப்பட்டது அமோனியம் நைட்ரேட் மற்றும் டெட்டனர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆய்வின் அடிப்படையிலே இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி போலீசாரோடு கூட தேசிய முகமை ஆய்வகமும் தன்னுடைய தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தியவர் டாக்டர் உமர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரோடு கூட பலர் இதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், இவரோடு இணைந்தும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து அதிலே பல ஆயிரக்கணக்கான பேரை உயிரிழக்க செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திலே இந்த பலி எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட அழிவுகளை கர்த்தர் குறைத்து கொண்டிருக்கிறார். ஆயினும் இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமோனியம் நைட்ரேட் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு வேதிப்பொருளானது அது வெடித்து சிதறும் பொழுது மிகப்பெரிய அளவிலே அது தீப்பிழம்பை உண்டாக்கக்கூடியது. ஆகவே அது வெடித்து சிதறின பொழுது பல மீட்டர் உயரத்திலே தீப்பிழம்பு பரவியதினால் பக்கத்திலே சென்ற கார்கள், டூ வீலர்கள், இன்னும் மின்சார வாகனங்கள் என்று சொல்லி சுமார் 13 வாகனங்கள் எரிந்து சாம்பலாயிருக்கின்றன. மட்டுமல்ல, பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்து சம்பவத்திற்கு காரணமாக கூறப்படுகிற இந்த டாக்டர் உமர் என்று சொல்லப்படுபவரோடு கூட தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத அமைப்புகள் இவைகளோடு தொடர்பு கொண்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அழிவினை உண்டாவதற்காக திட்டமிடப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அழிவு சற்று குறைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்து தேசம் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட தீவிரவாதத்திற்கு தேசங்களில் இடமளிக்காதபடிக்கு, அப்படிப்பட்டவர்கள் உள்ளே நுழையாதபடி அவருடைய திட்டங்கள் எல்லாம் அபத்தமாய் போக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அமோனியம் நைட்ரேட் ஆனது மிகப்பெரிய விபத்துக்களை ஒரு நாட்களிலே மிகப்பெரிய முக்கிய நாடுகளிலே உண்டு பண்ணி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டிலே மத்திய கிழக்கு நாடான லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் அங்குள்ள துறைமுகத்தில் அமோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியதில் 135 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது 2020ஆம் ஆண்டிலே நடைபெற்றிருக்கிறது. மட்டுமல்ல, 2015ஆம் ஆண்டில் சீனாவின் தியான்ஜி நகரில் உள்ள அங்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இதே போன்ற அமோனியம் நைட்ரேட் வெடித்து சிதறியதில் 173 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மட்டுமல்ல,
அமெரிக்காவிலே உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலே அங்குள்ள தொழிற்சாலையில் இப்படிப்பட்ட அமோனியம் நைட்ரேட் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெடி விபத்து நடைபெற்று அதிலே சுமார் 581 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஜெர்மனியிலே இதே போன்ற ஒரு விபத்து நடைபெற்றதிலே சுமார் 500க்கும் அதிகமான பேர் 1921ஆம் ஆண்டிலே பலியாகி இருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் முன்வைத்துதான் அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி அந்த டாக்டர், அந்த மருத்துவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் மத்தியிலும் கர்த்தர் இந்த பலி எண்ணிக்கையை கர்த்தர் குறைத்து இந்த அழிவினை குறைத்திருக்கிறார். ஆயினும் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நம்முடைய மக்கள் கூடுகிற முக்கிய இடங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் வர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே முக்கிய சுற்றுலா தலமாக, சுற்றுலா பகுதியாக காணப்படுகிற செங்கோட்டை அருகே ஆண்டவரே, அந்த மெட்ரோ ரயில் நிலையம் நுழைவாயிலே ஆண்டவர் நடைபெற்ற மிகப்பெரிய கார் வெடித்து சிதறிய அந்த சம்பவத்திலே ஆண்டவரே தகப்பனை, நடக்க இருந்த மிகப்பெரிய பேரழிவை, திட்டமிடப்பட்டிருந்த பெரிய பேரழிவை தடுத்து நீர்தாமே ஆண்டவரே தகப்பனை, அதனால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து எங்கள் தேசத்தை, ஜனங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆயினும் 13 பேர் ஆண்டவரே தகப்பனே அப்பா உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து இப்படிப்பட்ட சம்பவம் இனி நடைபெறாதபடி முன்பாகவே கண்டுபிடிக்கப்பட, தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீவிரவாதத்தை தேசத்தில் கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்ருவின் கீழ் அழிக்கப்படட்டும். எந்த விதத்திலும் தீவிரவாதிகளுக்கு ஆண்டவரே தேசத்திலே யாரும் ஆண்டவரே உடந்தையாக துணை போகாதபடி ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரை இது தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். வன்முறையை, தீவிரவாதத்தை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்படட்டும், தீவிரவாதிகளுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கார் வெடிப்பு சம்பவத்திலே சரியான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நாட்களிலே எங்களுடைய உளவுத்துறை இன்னும் எச்சரிக்கையாக செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை அதிகாரிகளுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.